ஹாய் கைஸ், வெல்கம் போல. எனக்கு இன்னைக்கு இன்னொரு டவுட்டும் வந்திருக்குது. எல்லா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அத பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. அத பத்தி என் ஃப்ரெண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்ட் இருக்கா அருஜான்னு. அவகிட்டயே நான் இத பத்தி இன்னும் ஜாஸ்தி தெளிவா கேக்குறேன். ஹாய் ஹாய். அருஜா. என்ன டவுட் இன்னைக்கு? இன்னைக்கு புதுசா ஒரு டவுட் வந்திருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ ஓகே. அத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி கொஞ்சம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேக்குறியா? ஆமா. அது ஆக்சுவலா அத பத்தி பேசுறதுக்கு நெறைய இருக்கு. ஓகே. பட் சிம்பிளா 1, 2 வேர்ட்ஸ்ல நானே இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. ம்ஹ்ம். எக்ஸாம்பிள், நீ வந்து நீ ஒரு வளர்ற கட்டத்துல ம். இதுதான் படிக்கணும், இதுதான் இந்த மாதிரி தான் நீ ஆகணும். ம். லைக் எக்ஸாம்பிள், நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்க. ஆமா. இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு எப்ப நீ டிசிஷன் எடுத்த? பியூல வந்தப்ப. சோ, உன்னோட லைஃப்ல இப்போ நீ ஒரு ஜாப்ல இருக்கன்னா, நீ அத முன்னாடியே உன்னோட உள் மனசுல, ஆமா. உன்னோட ஆழ் மனசுல நீ நெனச்சிருப்ப. ஆமா. தட் இஸ், நீ என்ன நெனைக்கிறியோ அதுவா தான் நீ மாறுவ. ஓகே. தட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ லைக் யார்கிட்டனாலும் பழகுறல, ஒருத்தங்க கிட்ட பழகுறன்னா, நீ உன்னோட மனசுல நல்ல தாட், இந்த மாதிரி பெர்சன தான் நீ மீட் பண்ணணும். ம்ஹ்ம். அப்படி நீ அவங்கள தான் நீ மீட் பண்ணுவ. ம். லைக் எக்ஸாம்பிள், சில பசங்க வந்து ஊர் சுத்தணும், நல்லா ஊர் சுத்தணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி அவங்களும் எல்லாரும் ஊர் சுத்துறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கெட்ட பழக்கம் வச்சிருக்க பசங்க, கெட்ட பழக்கம் வச்சிருக்க பசங்களோட தான் சுத்துவாங்க. ஆமா. தட் இஸ், அதுதான் லா அட்ராக்ஷன் ஓகே. சொல்லுவாங்க. சரியா? நம்மளுக்கு பொறுத்த மாதிரி நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கணும் இன்னொரு ஆள. உன்னோட மைண்ட் அதுதான் உன் லைஃப்ல நடக்கும். ஏன்னா ஓகே. நீ அததான் தேடுவ. ஓகே. இப்ப லைக் எக்ஸாம்பிளா, இப்போ உன்னோட பிரெயின்ல நீ ஒரு தாட், பிரெயினுக்கு, ஹியூமன் பிரெயின் சரியா, அதுக்கு வந்து இது வந்து நல்ல விஷயம், இது பாசிட்டிவான தாட், இது வந்து நெகட்டிவான தாட் அப்படிங்கறது யோசிக்க தெரியாது. ஓகேவா? ம்ஹ்ம். இப்போ லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும், ஜாலியா போயிட்டு இருக்கும். இடையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் நீ வந்து உடனே என்ன பண்ணிடும்? நெகட்டிவா தாட் பண்ணக்கூடாது, நினைக்க ஓகே. கூடாது. இந்த மாதிரி நீ அத வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணும். பட் நீ நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு அப்படி இருந்தனா உன் லைஃப் நெகட்டிவாவே மாறிடும். ஓகே. அதுதான். இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி. நீ வந்து ஒரு நல்ல ஜாப்ல தான், வேலைக்கு தான் போயிட்டு இருக்க. ம்ஹ்ம். பட் வெளியில யாராச்சும் பாக்குற. இவரு வந்து ஒரு பெக்கர், லைக் பெக்கர் ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அவர பாக்குற. அவரு ம்ஹ்ம். வந்து என்ன பண்றாரு? அவரோட வேலை என்ன பண்ணுவாரு? யார்கிட்டயாச்சும் போயி காசு ஏதாச்சும் வாங்குவாரு. ஆமா. தனக்கு என்ன வேணுமோ அத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு. அந்த மாதிரி அவரோட லைஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் போயிட்டு இருப்பாரு. ம்ஹ்ம். பட் நீ வந்து என்ன பண்ணுவன்னா, ஒரு ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்ப. ஓகே. உன்னோட லைஃப் கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கும். ஆனா உன் மனசுல என்ன தாட் இருக்கும்? இவங்களுக்கு கீழ நம்ம ஒர்க் பண்றோம். ஆமா. ஐயோ! ஒரு அடிமை பொழப்பு வாழ்றோம். ம். என்ன வாழ்க்கைடா! அப்படிங்கிற மாரி ஒரு சில தாட் உனக்குன்னு இல்ல, ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலர் அத பெஸ்ட்டா நெனச்சு பண்ணுவாங்க. இன்னும் பெஸ்ட்டா மேல மேல போயிட்டே இருப்பாங்க. ஆமா. பட் ஒரு சிலருக்கு இந்த மாரி தாட் இருக்கும். என்னடா வாழ்க்கை இது! நம்ம இப்படி ஆனா வரும்போது ஒரு பிச்சைக்காரன பார்த்தோமே, அவன் பாட்டுக்கு 4 பேர்கிட்ட சாப்பிடுறான், அப்புறமா தூங்குறான். அவன் ம். ஜாலியா இருக்கான். நீ இந்த மாதிரி நெனச்சனா நீ பிச்சைக்காரனா தான் ஆவ. சோ இதுதான் உன்னோட தாட். சோ நம்ம ஓகே. மைண்டுக்கு எது வந்து பாசிட்டிவ், எது நெகட்டிவ். சோ ம்ஹ்ம். நெகட்டிவ பத்தி நினைக்கவே கூடாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம்ஹ்ம். இப்போ வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ங்கிறத மட்டும் தான் நீ நினைக்கணும். ஐயோ! எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது. ம். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நீ நினைக்கவே கூடாது. நீ ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கும்போது உன் மைண்ட் அந்த ஃபெயிலுங்கிறத தான் இது பண்ணும். சோ நீ எந்த வேர்ட் இதோ அததான், அது பேரு தான் அட்ராக்ஷன் அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க. லைக் முன்னாடி ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல ம்ஹ்ம். போர் நடந்துருச்சு. ஓகே. அப்போ வந்து அந்த ஆர்மிக்கு எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து அவங்க எல்லாத்துக்குமே மருந்து குடுத்து அவங்களோட பெயின் எல்லாத்தையுமே சரி பண்ணணும். ஆமா. ஓகேவா? சோ பட் அவர்கிட்ட கரெக்ட்டான தேவையான அளவு மருந்து இல்ல. இல்ல. அவருக்கு என்ன பண்ண, செலைன் வாட்டர் கேள்விப்பட்டிருக்க? தட் இஸ் சால்ட் வாட்டர் ரைட்? ஓகே. அந்த வாட்டர அவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துட்டு, இதுதான் உங்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு. லைக் ஓகே. பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து அவர் சொல்லி குடுக்கும்போது, இது பெஸ்ட்டான மருந்து. இது வந்து உங்களுக்கு கியூர் ஆயிடும் அப்படின்னு அவரு சொல்லி குடுத்துட்டாரு. பட் எல்லாரும் இந்த இந்த மெடிசின் எடுத்தோம்னா, இப்ப நாங்க கியூரா இருக்கோம், சரியாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே. பட் இதுல இருந்து என்ன தெரியுது? So நம்ம மைண்ட் எத தான். நம்புறோம்? எத முழுசா மனசுக்குள்ள எத நம்ம போட்டு வைக்கிறோமோ, ஆமா. நம்ம பிரெயினுக்கு இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு எடுத்துக்க தெரியாது. ஆ. நீ எந்த அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ட நீ குடுக்குறியோ, அத பொறுத்து அது வந்து வந்து உனக்கு கிடைக்கும். இப்ப லைக் இந்த மாரி பாசிட்டிவாவே இருக்கிறதுக்கு
என்னோட மைண்ட் எப்பவுமே நெகட்டிவே வருது. பட் நான் பாசிட்டிவா மாறணும். அது மாரி என்னோட இத நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்டின்னா, லைக் உன்னோட கோல் என்னவோ அத நீ ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்க. உன்னோட கோல் அத வந்து நீ எப்படி கொண்டு போறதுக்கு பாசிட்டிவா. இப்பல இருந்தே அந்த கோல் ஆன பிறகு நீ எப்படி ஒண்ணு கிடைக்குமோ, அது இப்பல இருந்தே நீ வந்து ஸ்டார்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். ஓகே. சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். புதுசு புதுசா நெகட்டிவா இல்லாம எப்படி உன்னால உன்ன பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ, பாசிட்டிவ் பெர்சனோட பேசணும். ஜாலியா இருக்கிறது பிடிக்கும்னா, அவங்கள சுத்தி ஜாலியா இருக்கிறவங்கள வச்சுப்பாங்கல்ல. ஆமா. அதே மாதிரி தான். ஓகே. சிம்பிள். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். So, இதுல வேற ஒண்ணும் பெருசா இன்னும் இத பத்தி பேசணும்னா நெறைய இருக்கு. நெறைய ஸ்டோரி இருக்கு. லைக் இப்போ யாருக்காச்சும் ஒரு 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 டாக்டர் வந்து ஒரு ஒரு உண்மையில நடந்தது. அந்த பேஷண்ட் வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. சோ இனிமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு 6 மந்த் தான் உயிரோட வாழ்வீங்க. இதுக்கு மேல உங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வேணா வாழ்ந்துக்கோங்க. பட் அவர் என்னன்னா, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப தோல்வி அடையல. இப்ப சரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான, அழகான சுற்றுச்சூழல், சூப்பரான என்விரான்மெண்ட் இருக்கிற அவரு வாழ்ந்தாரு. சும்மா கிடைக்கிற ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஃபுட் இந்த மாதிரி அவருக்கு கிடைச்சது எல்லாத்தையுமே அவரு இது பண்ணிட்டு, அப்படியே அவர் லைஃப கொண்டு போனாரு. பட் 6 மந்த்ஸ் கழிச்சு அவர் சாகல. ஓ! இது ஏன்? உண்மையில நடந்தது. ஏன்? இதுதான் ஆக்சுவலா அந்த டாக்டர் சொன்னத அவரு அன்னைக்கு ஃபீல் பண்ணாரு. பட் அதே நம்ம நினைச்சிட்டு இருக்க வேணாம். அத நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேணாம். நம்ம ஆள் மனசுக்குள்ள. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கான்ஷியஸ் மைண்டுக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அவர் அந்த மனசுல வச்சுட்டு அவரோட லைஃப் ஒரு மாதிரி வாழ அதுக்கேத்த மாதிரியான ஒரு சூழலை அவர் உருவாக்குனாரு. பட் நடந்துச்சு. ஓகே. பிகாஸ் ஆஃப் தன் மனசு. அவ்வளவுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதான் Okay. சிம்பிள். இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் இது போதுமானதுன்னு நம்புறேன். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ ஒன்லி பாசிட்டிவ். ஓகே. கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும். சூரிய வம்சம் மாதிரி லைஃப் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த லைஃப்ல பிதாமகன் மாதிரி நம்ம மாத்திர கூடாது. ஓகே. ஓகேவா? மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாரும் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூவி, இந்த 2 மூவியும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு. எனக்கு புரிஞ்சுச்சு பர்சனலி. உங்களுக்கும் புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். சோ எவ்ரி டைம் திங்க் பாசிட்டிவ், பி ஹாப்பி. தட்ஸ் இட். பை.